ஆனால் முருகப்பெருமை வணங்குகின்றவர்கள் எல்லாம் பகை இல்லாமல் வாழலாம், அவர்களுக்கு பகைவர் என்று இருக்க முடியாது என்று தான் இங்கே சொல்லுகின்றார். நன்னேவார் அருள்புரியும் ஞான வெள்ள கடலமுதே, இந்த முருகப்பெருமான் ஞான வெள்ள கடலாக விளங்குகின்றான், அருளை வாரி வழங்குகின்றான், 12 கைகளாலும் வாரி வழங்குகின்றான் என்று சொல்கின்றார். புண்ணியத்தோர் பலர் வாழும் புருடேசநகர் குகனை என்று சொல்கின்றார். இங்கு வாழ்கின்ற மக்கள் எல்லாம் புண்ணியம் செய்கின்ற மக்கள் என்று குறிப்பிடுகின்றார். அந்த ஊரை சொல்கிறது அவருக்கு ஆங்கில பெயராக இந்த புருக்ஸ் என்ற சொல்லை சொல்ல மனம் வரவில்லை. அவர் புருடேசநகர் குகனை என்று படுகின்றார். புருடேசநகர் என்றால், புருடேசன் என்றால் புருஷர்களுக்கு, ஆண்களுக்கு ஈசன். முருகப்பெருமான் சிவபெருமானுடைய பிள்ளை. சிவபெருமானும் சக்தியும் சேர்ந்து வராமல் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவன். எனவே அவன் புருட ஈசன், புருடேசன் என்ற நிலையில் புருடேச குகன் என்று இவரை பாடுகின்றார். இப்படி 12 பாடல்கள் மிக அற்புதமாக பாடியிருக்கின்றார். அதை சொல்கின்றார், முத்தேவர் தொழிலத்தும் முருகோன் என்று சொல்கின்றார். பிரம்மா விஷ்ணு சிவன் ருத்ரன் ஆகிய அத்தனை பேரும் இங்கு வணங்குகின்றார்களாம். அப்படி தொழுகின்ற முருகனை அல்லாமல் எத்தேவும் இல்லை என தேர்ந்து இருப்பதும் பொய்யாகும் என்று சொன்னார். இந்த முருகப்பெருமானை கண்கண்ட தெய்வம், இந்த முருகப்பெருமானை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை சொல்கின்றார்.